முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த போது, மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட போது, மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், இன்று உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடையவர்களாய் மாறுகிறார்கள். அப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் தேவன் சபையிலே சேர்க்கிறார். அந்த சபைக்கு சொல்லுகிற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்காக பிறந்தவர் உங்களிடத்தில் உருவாகணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக பிறந்தவர் உங்களிடத்தில், நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகணும். வார்த்தை எப்படி மாம்சமாகி வெளிப்பட்டதோ அதே போல கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி வெளிப்படும் போது நம்மில் யார் தெரிவார் தெரியுமா? கிறிஸ்து நம்மில் வெளிப்படுவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாய் நான் எத்தனை ஆண்டு இந்த பூமியில் வாழ்கிறேன் என்பதல்ல, நான் கிறிஸ்துவை என்னில் காண்பிக்கிறேனா என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. எனக்காக பிறந்தவர் எனக்குள்ளே உருவாகணும். எனக்குள்ளே உருவாகும் போது கிறிஸ்து என்னில் வளரணும், பெருகணும். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த ஏக்கமும் இந்த அனுபவமும் அவனுக்குள் இருந்ததுனால தான் அவனை வந்து பார்க்கிறவங்க கேட்கிறாங்க, நீர்தான் மேசியாவா என்று. எந்த அற்புதத்தையும் யோவான் ஸ்நானன் செய்யவில்லை, ஆனா வந்து பார்க்கிறவங்க கேட்கிறாங்க, ஆமா நீ மேசியாவா என்று. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அவனில் கிறிஸ்து வெளிப்படுகிறார். சபையே, கர்த்தரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இதுதான், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், உருவாகும் அளவும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் சொல்லுவாங்க, பொதுவாகவே உலக பிரகாரமாய் என்று சொல்வதை விட நம்ம அநேகர் பல நேரத்தில் நாம கூட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இது நடந்தா அவ்வளவுதான், இது நடந்தா செட்டில் ஆயிடலாம், இது நடந்தா போதும், இல்ல இப்படி ஒரு காரியத்தை என் கண்கள் பார்த்தால் போதும் என்று உலக பிரகாரமாய் நிறைய காரியங்களை பல நேரத்தில் நம்ம இது மட்டும் என் லைஃப்ல பார்த்துடணும். ஆனா நாம எதுக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம், எதை பார்க்க ஆசைப்படுகிறோம் என்று கேட்டால் பல நேரத்தில் மாயையை இல்ல மாய்ந்து போகிற காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பல நேரத்தில். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு, கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுத்ததான் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். அவர் அவருடையதிலிருந்து எடுத்து நமக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். எது சத்தியம், யாரு சத்தியம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நடத்தி பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும். எனக்குள்ளே கிறிஸ்துவுக்கு நான் கொடுக்கிற ஸ்தானம் என்ன, கிறிஸ்து எனக்குள்ளே எந்த மட்டும் வளர்ந்திருக்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது, இல்ல வித்து நமக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய வித்து இருக்கிறது. இது எந்த மட்டும் நமக்குள்ளே வளர்ந்து இருக்கிறது, எந்த மட்டும் பெருகி இருக்கிறது என்பதை நாம் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். குறைவு இருக்குமானால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்தெந்த காரியத்தில் ஒரு வளர்ச்சி இருப்பதாய் நமக்கு காணப்படுமானால் கர்த்தருக்கு அந்த மகிமையை மாத்திர செலுத்த வேண்டும். இல்லை இந்த பகுதியில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் நிறைய வேண்டி இருக்கிறது என காணப்படுமானால் வார்த்தைக்கு முன்பதாக கேட்கும் போதே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து நம்மில் உருவாக என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்து நம்மில் உருவாகும் போது நம்மில் உண்டாகிற மாற்றங்கள் என்ன, இதை தான் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஆமென், கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வெளிப்பட யாரை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க. இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார்? சத்தமா சொல்லுங்க. மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாளுக்குள்ளே அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது. இந்த அனுபவத்தை வைத்துதான் உங்கள் மத்தியிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒரு காரியம், கிறிஸ்து நம்மில் உருவாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது, இனி உருவாகணும், வளரணும். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரே ஒரு பிரதானமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். நமக்கு தெரியும், லூக்கா 1வது அதிகாரம், கர்த்தருடைய தூதன் கேப்ரியல் வந்து தரிசனமாகி நிறைய காரியங்களை பேசுகிறார். ஆமென். வேகமாய் அந்த வசனங்களை வாசியுங்கள்.
31 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னென்னைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறார். அடுத்து பாருங்கள், மரியாள் கேட்கிறாங்க இது எப்படி ஆகும் கேட்கும்போது அதுக்கும் பிரதியுத்தரம் கிடைக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இவ்வளவு வார்த்தைகளை கேட்ட பிறகு மரியாள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 38வது வசனம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றார். கிறிஸ்து நம்மில் உருவாக என்ன செய்யணும்? மரியாள் என்ன செய்தார்களோ அதை செய்யணும். மரியாள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக தன்னை விட்டு கொடுக்கிறார்கள். தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக இந்த வார்த்தை எப்படியோ அப்படியே நடக்க வார்த்தைக்கு யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவர்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக முடியாது. வார்த்தைக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்குள்ள அவங்க எத்தனை வருஷம் ஆராதித்தாலும் சரி அவர்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக முடியாது. தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு முன்பதாக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன் மரியாளை அடிமை என்று சொல்லவில்லை, மரியாளை பாக்கியவதி என்று சொன்னார்கள், கிருபை பெற்றவள் என்று சொன்னார்கள். ஆனா வார்த்தை அத்தனை என் வாழ்க்கையில நடக்கணும்னா நான் ஆண்டவருக்கு யாராதான் இருக்கணும் சொல்லுங்க? நான் அடிமை, நான் அடிமை. எனவேதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதும்போது ரோமர் எடுக்க வேண்டாம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். வார்த்தையின்படி இந்த கண் எப்படி பார்க்க வேண்டும், வாய் எதை பேச வேண்டும், காதுகள் எதை கேட்க வேண்டும், கைகள் எதை செய்ய வேண்டும், கால்கள் எங்கே போக வேண்டும், இருதயத்தில் எப்படி நினைக்க வேண்டும் என வேதத்தில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் செயல்படுத்தப்பட நான் என்ன செய்யணும்? அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஒரு அடிமை இருப்பார் என்றால் எஜமான் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்து ஆக வேண்டும். ஆமென். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நம்மோடு பேசப்படுகிற வார்த்தைகள் நல்ல கவனிங்க, வார்த்தை தான் கிறிஸ்து. சொல்லுங்க, வார்த்தை தான் கிறிஸ்து. சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வார்த்தையை முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டாய், முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டாய். வார்த்தை தான் கிறிஸ்து. அப்போ என்னோடு பேசப்படுகிற வார்த்தையை நான் நிராகரிக்கும் போது, நான் அசட்டை பண்ணும் போது, நான் காது கொடுக்காமல் இருக்கும் போது அந்த இடத்துல நான் எதை மறுதலிக்கிறேன் அல்லது யாரை மறுதலிக்கிறேன் என்றால் நான் அங்கே கிறிஸ்துவை மறுதலிக்கிறேன். இல்ல, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, ஆக கடவது. மரியாள் இடத்துல கிறிஸ்து உருவாகிறார். எப்படி உருவானார்? வார்த்தைக்கு முழுமையாய் தன்னை விட்டு கொடுக்கிறாங்க. எப்படி விட்டு கொடுக்கிறாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை நான் எஜமான் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அவர் நம்மை அடிமை என்று அழைக்கவில்லை. ஆனால் இந்த அடிமை என்பது எதை காண்பிக்கிறது என்றால் என்னுடைய அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது. மரியாள் தன்னை அடிமை என்று சொன்னது தேவன் அடிமை என்று அழைக்கவில்லை. தேவன் கிருபை பெற்றவளை என்று அழைக்கிறார், பாக்கியவதி என்று அழைக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைக்கிறார். ஆனால் மரியாள் தன்னை அடிமை என்று சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. இது அவள் அடிமைத்தனத்தை காண்பிக்கவில்லை, மாறாக தன்னுடைய அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது. ஒரு எஜமானுக்கு சொல்லுகிறதை அடிமை தட்ட முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. அதே போல நீங்க சொல்லிட்டீங்களா, ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. நான் பல நேரத்தில் ஆண்டவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது எதற்காக அப்படின்னா, என் விருப்பத்தின்படி ஆக நான் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுகிறேன். நம்ம அநேகர் அப்படித்தானே, நம்முடைய விருப்பம் ஒரு காரியம் இருதயத்தில் இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அந்த விருப்பம் நடந்தேற நிறைவேற அவரை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்றவங்களா இருக்கிறோம். என் விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்றுதான் நம்ம அநேகர் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றோம். இல்ல ஆண்டவரே, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கணும், ரொம்ப அர்ஜென்டா நடக்கணும், நடந்தே ஆகணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இதை எப்படியாவது நடத்தித்தாங்கன்னு கேட்போமா? இல்ல ஆண்டவர் இதுல உங்க வார்த்தை என்ன, இதை குறித்து உங்க வார்த்தை என்ன, அப்படி ஆக கடவுதுன்னு சொல்லுவோமா? பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல. அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவரை எனக்கு இதை நடத்தித்தாங்க,
பல நேரத்தில் நம்ம யாக்கோபு போல தானே ஜெபம் பண்றோம், என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க. இயேசுவ மாதிரி ஜெபம் பண்றோமா? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி. இந்த காரியத்தில் உங்க சித்தம் என்ன? அதுதான் வார்த்தை. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவருடைய சித்தம். எது தேவ சித்தமோ அதுதான் அவர்கிட்ட நம்மகிட்ட பேசுவார். நம்மளை இன்னைக்கு சிலர் பாருங்க சமாளிச்சு விடுறதுக்காக சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விடுவாங்கல்ல சில பேச்சு. சரி இந்த நேரத்தில் அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன், அப்படி சொல்லலைன்னா பிரச்சனையா இருக்கும், அதனால அப்படி இப்படி ஆண்டவர் ஒரு நாளும் இது வரைக்கும் பேசினது கிடையாது, இனியும் பேச மாட்டார். அவர் சொன்னா செய்வார், அவர் வசனித்தால் நிறைவேற்றுவார், அவர் மாறாதவர். ஒரு வார்த்தை சொல்லும் போது இந்த இடத்துல மரியாள் எவ்வளவு கொஸ்டின் பண்ணிருக்கலாம், இது எப்படி ஆகும் என்கிற கேள்வியை மட்டும்தான் வச்சாங்க. இதனால யோசிப்பு என்ன தள்ளுவார் தெரியுமா, தேசத்துல எனக்கு என்னெல்லாம் உண்டாகும் தெரியுமா, எத்தனை கொஸ்டின் வச்சிருக்கலாம். ஒரு கொஸ்டின் வைக்கல. அடிமைக்கு கொஸ்டின் வைக்க முடியாது, அடிமைக்கு எஜமான கொஸ்டின் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ கேள்விகளை வைக்கிறதுனால தான் இன்னும் கிறிஸ்து நம்ம உருவாக முடியாதபடிக்கு தடையா இருக்க காரணம் என்ன? அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம கொஸ்டின் வச்சிட்டு இருக்கிறோம். இவங்க ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, இது எப்படி ஆகும்னு மட்டும் சொல்லுங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க, செய்தி 1 hour கேப்ரியல் நீ செய்தி கொடுத்துட்டு போயிருவ. அதுக்கப்புறம் எவ்வளவு கேள்வி இருக்கு தெரியுமா? சொசைட்டில என் மதிப்பு என்ன ஆச்சு? எத்தனை கொஸ்டின் ஒண்ணும் கூட கேட்கல. ஏன்னா தன்னை அடிமையா ஒப்பு கொடுக்கறாங்க. அடிமை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகிறார். நம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம பல கேள்விகளை கேட்க பவுல் சொல்ற, நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப கிறிஸ்து உருவாகும் அளவும் வேதனை தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலை கொண்டு எழுதுறார்னா பவுலுக்கு வேதனை இல்ல, அது பரலோக வேதனை அது. ஆமென். ஆமென். பவுலுடைய சொந்த கருத்து அல்ல. இதனுடைய ஒரு உறுப்பு கூட இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் மாறாது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எழுத பரிசுத்தவான்களை பயன்படுத்துகிறார். அப்ப பவுல் சொல்ல, நான் கற்ப வேதனை படுகிறேன், அது பவுலுடைய தனி வேதனை அல்ல, அது பரலோக வேதனைய பவுல் உள் வாங்கி எழுதுறார். என பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து ஏவுகிறார். கிறிஸ்துவின் அன்பு ஏவுகிறது. இதெல்லாம் அவருடைய நிருபங்கள்ல பார்க்க முடியும். அப்ப கேள்வியே கேட்காம அர்ப்பணிக்கதான். யார் அர்ப்பணிக்க? என்கிட்ட ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரு, அவருக்கு ஆலோசனைக்காரனா. நம்ம கேள்வி கேட்கிறோம்னா பல நேரத்தில் நாம ஏதோ அவருக்கு ஆலோசனைக்காரரா மாறுவது போல. அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க, எனக்கு இது எப்படி ஆகும்னு தெரியல, அதுக்கு பதில் கிடைக்குது. அடுத்து கேட்கிறதுக்கு 1000 கேள்விகள் இருக்கிறது. மரியாள் ஸ்தானத்தில் நாம் யாராவது இருந்திருந்தால் கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்போம். ஆண்டவரே அடுத்து என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஆண்டவரே பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்வாங்களே ஆண்டவரே, இன்னும் நான் நிச்சயம் நியமிக்கதான் பட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை, இந்த நேரத்தில் நான் கர்ப்பவதியானால் பிரமாணத்தின்படி எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், என் மேல கல்லறிவார்களே ஆண்டவரே. கொஸ்டின் பண்ணாங்களா மரியாள்? இல்ல. ஏன்? நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை. எஜமான் சொல்றார், நான் செய்றேன். கிறிஸ்து உருவாக நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளுக்கு நாம் நம்மை அப்படியே அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகுவார். கிறிஸ்து நம்மில் உருவாகும் அளவும் பரலோகத்துக்கு வேதனை தான். பரிசுத்த ஆவியானவர் அவரை துக்கப்படுத்தி கொண்டு, ஐயோ இன்னும் கற்ப வேதனை உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, கிறிஸ்து நம்மில் உருவாகிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ள? ஒரு 5 காரியத்தை நான் இந்த பகுதியில் இருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இப்பொழுது பாருங்கள், மரியாளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. இப்பொழுது கேப்ரியல் தூதன் அவளிடத்திலிருந்து போய்விடுகிறான். வார்த்தையை சொல்லிவிட்டு கேப்ரியல் போனதுக்கு அப்புறமாக மரியாள் செய்த முதற் காரியம் என்ன? 39-40 வசனங்கள். லூக்கா 1:39-40 வசனங்கள். மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை தீவிரமாய் போய் வாழ்த்துகிறாள். கிறிஸ்து நமக்குள் வளரும் போது நம்முடைய வாயில வாழ்த்துதல் வரும். ஆமென். தீவிர வாழ்த்துறதுல முந்திக் கொள்வார்கள். வாழ்த்துறதுல முந்திக் கொள்வார்கள். பிறரை வாழ்த்துவதில் முந்திக் கொள்ளுகிறவர்கள் நல்ல பிளஸ் பண்ணுவாங்க. வாயை திறந்த வாழ்த்துதல் தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பிளஸ் பண்ணுவாங்க. பிறரை மனதார வாழ்த்துவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இதை பார்க்க முடியும். அதான் கிறிஸ்து உருவானா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும், சுபாவம் வெளிப்படும். நல்ல
பேதுருவை வாழ்த்தினார் பாத்தீங்களா ஆண்டவர்? பேதுருவே நீ பாக்கியவான். என்ன சொல்ற? இது மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல அவருக்கு அந்த இடத்துல ஒரு மனுஷனா பார்த்தா கொஞ்சம் பொறாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன என்கிட்ட சொல்லாம இவங்கிட்ட எப்படி அவர் வெளிப்படுத்தினாரு சொல்லியிருக்கலாம். இல்ல, பேதுருவே அவர் வெளிப்படுத்தினார்ப்பா. இத அவர் வெளிப்படுத்தினார். பிளஸ் பண்ற, நீ பாக்கியவான், நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், இன்னும் பரலோக திறவுகோலை நான் உன் கையில கொடுக்கிறேன். எப்படி வாழ்த்துறார்! அது மாத்திரமல்ல, சீஷர்களை பிளஸ் பண்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். நான் செய்யறது மாத்திரம் இல்ல, இதை விட ஜாஸ்தியா செய்வான். இதான் கிறிஸ்து உள்ள இருக்கிறவங்க. என்னை விட இவங்க நல்லா இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க தாங்க கிறிஸ்து உள்ள இருக்கிறவங்க. இவங்களை விட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல. கிறிஸ்து நமக்குள்ள உருவானா என்னை விட இவங்க நல்லா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. என்னை விட இவங்க, என் சகோதரன் என்னை விட நல்லா இருக்கணும், என் சகோதரி என்னை விட நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரங்க என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்னை விட நல்லா இருக்கணும். இதுதான் கிறிஸ்து நினைத்தா. நான் செய்யறதை விட அதிகமா செய்வார்கள். நான் செய்யறதை விட வாழ்த்துறது. மரியாள் ஓடி போய், மரியாள் என்ன சொல்லியிருக்கலாம்? இப்போ மரியாள் இடத்துல இயேசு பிறக்கிறார், எலிசபெத்தின் இடத்துல யார் பிறக்கிறா? யோவான் பிறக்கிறார். இப்போ பிறக்கிற ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க? எலிசபெத்தா? இயேசு. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? யார் யார்கிட்ட வந்திருக்கணும்? எலிசபெத் மரியாள்கிட்ட வந்திருக்கணும். அவ வேணா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம. ஹalleluya. மரியாள் எப்படி போறாங்களா? தீவிரமாய் போய், தீவிரமாய் போய், கிறிஸ்து என்னில் உருவானதை நான் போய் கடல்ல நடப்பேன்னு பைபிள்ல சொல்லல. இன்னைக்கு கடல்ல நடக்கிறவங்கள தான் உலகம் பெருசா பாக்குது, மனதார வாழ்த்துறவங்கள பாக்குறது இல்ல. மனதார இயேசுவை பாருங்க வாழ்த்துறாரு, அப்ரிஷியேட் பண்றாரு. அதனாலதான் கடல்ல நடக்கட்டான்னு கேட்டது. உண்மையில கடல்ல நடக்கிற அளவுக்கு விசுவாசம் பேதுருக்கு இருந்தா இல்லையா? இல்ல. இருந்திருக்கும்னா அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்க மாட்டார்? அற்ப விசுவாசின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனா அவன் ஆசைப்படுறான். ஏசு உனக்கெல்லாம் முடியாது அப்படி சொல்ல, வா வாண்டார், அப்ரிஷியேட் பண்றார், என்கரேஜ் பண்றார். பாருங்க, 3 தடவை மறுதலித்து சோர்ந்து போயிருந்ததும், பேதுரு நீ நேசிக்கிற பேதுரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக போ. இதுதாங்க கிறிஸ்து. இது வரத பாரு, கிட்ட வந்து பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கு உங்களை பார்த்து இப்பதான். நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தங்களுடைய செயல். இப்ப பாருங்க, எலிசபெத்தும் கர்ப்பவதியா இருக்கிறாங்க. எலிசபெத் வாழ்க்கையில நடக்கிறது அற்புதம், பெரிய அதிசயம். ஆனா மரியாள் வாழ்க்கையில நடந்த அற்புதத்துக்கு அதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. மரியாள் வந்து என்ன சொல்றதுக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு கனம் பெற்றுட்டாங்க. அவ்வளவு மேன்மை ஆண்டவர் இப்ப வைக்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்கிட்ட வரட்டும், அவங்க என்கிட்ட முதல்ல பேசட்டும். நோ, கிறிஸ்துவை தேடி வந்தவர்களை மட்டுமல்ல அவர் ரட்சித்தது, தேடி வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை விட அவர் தேடி வந்து ரட்சித்த கூட்டம் தான் அதிகம். அதுல நானும் ஒருவன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ரகபல ரபதனரா, ஹalleluya. நம்ம தேடி போய் ரட்சிக்கப்பட்டோமா? நம்மளை தேடி வந்ததால ரட்சிக்கப்பட்டோமா? தேடி வந்ததால். ஹalleluya. தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்து, தேடி போய், தீவிரமாய் போய் பிளஸ் பண்றாங்க, வாழ்த்தணும். ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு சொன்னார், நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களை என்ன செய்யணும்? வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, நல்லா பிளஸ் பண்ணுங்க. அவன் பாத்திரவானா இருக்கிறானா இல்லையா என்று பார்த்து வாழ்த்த சொல்லல, நீ வாழ்த்து. அவன் பாத்திரவானா இருந்தா அந்த வாழ்த்துதல் அவனுக்கு போய் சேரும். பாத்திரவான் இல்லை, உன் வேலை அவன் பாத்திரவானா இல்லையான்னு பார்க்கிற வேலை இல்லை, உன் வேலை வாழ்த்துற வேலை. நம்ம என்ன செய்வோம்னா வேலையை மாத்தி பார்ப்போம். முதல்ல பார்த்து இது தேராது இல்ல, இப்படி ஆண்டவர் சொல்லல. வந்தோன்னே இது தேராது இல்ல. ஒரு கிறிஸ்து, நான் என்னால ஒருத்தங்களை மனதார பிளஸ் பண்ண முடியலைன்னாலே கிறிஸ்து இன்னும் எனக்குள்ள உருவாகல. அப்ப நான் இத்தனை வருடம் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று சொல்வதில் நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். வாழ்த்தணும், வாழ்த்தணும். ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க பிளஸ் பண்ணுங்க. மரியாள் பிரைஸ் தி லார்ட், கங்க்ராட்ஸ் சொன்னதும் பிள்ளை வந்து எலிசபெத் வயித்துல இருக்கிற பிள்ளை வந்து பரிசுத்த ஆவியில நிரம்புதான்.
அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகும் போது நம்மில் வெளிப்படுகிற வாழ்த்துதல்ல பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு கிரியை செய்கிறார் பாத்தீங்களா? நல்லா பிளஸ் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது காட் பிளஸ் யூ சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க, நீங்க வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க. நம்ம செய்யறோமா? செய்யலைன்னா எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நாம ஒரு நீதியை பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. கடந்த நாளில் ஆவியானவர் அதிகமாக ஈடுபட்டார். நான் இன்னொரு வசனம் தான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் எனக்கு டெய்லி மண்ணால் இன்னைக்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுதான் மெடிடேட். ஆனால் ஆவியானவர் திடீரென்று இந்த ரேமாவை தூக்கி போட்டார். கிறிஸ்து உருவாகணும். ஆமென். கிறிஸ்து வெளிப்படட்டும். பிளஸ் பண்ணணும், நல்லா பிளஸ் பண்ணணும். ஆமென். பாருங்கள், பிலிப்பியர் 4:21 வாசியுங்கள். ஜெயில இருந்து எழுதுறாரு பாருங்க பவுல். ஜெயில இருந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது பிலிப்பியர் 4:21, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டாங்கனாலே அவங்க அடையாளம் மாறுது பரிசுத்தவான். பைபிள் சொல்லுது, பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுற அவங்க யாவருக்கும் என்ன சொல்லணுமா? வாழ்த்துதல் சொல்லணும். அதான் அடிக்கடி நீங்க சர்ச் வந்துட்டு போகும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில கை கொடுக்க முடியாது. ஆனா நீங்க 2 பேர் 4 பேரை பார்த்து பிளஸ் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் அப்படி செய்றீங்கன்னு கேட்டா 10 பேர் கை தூக்குவீங்க, 20 பேர் கை தூக்க மாட்டீங்க. உடனே கை தூக்காதவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் கை தூக்க வைக்கல. ஆனா இந்த செயல் எதை காட்டுது தெரியுமா? எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. பிளஸ் பண்ண முடியுதா? நாம் நம்மை சிநேகிக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டி. சர்ச்சுக்கு தேவன் அழைச்சிட்டு வர பிளஸ் பண்ண முடியுதா? ஆசீர்வதிக்க முடியுதா? சர்ச்சு முடிச்சு போகும்போது பக்கத்தில் இருக்கிற 2 பேர் 4 பேர் பார்த்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை தந்தாங்கல்ல, அது நமக்காக தந்தது. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், எனக்காக தந்தது. அதனால தான் உனக்கு இல்லை, எனக்காக நமக்காக. ஆண்டவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்க சொன்னாரா? இல்லை, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இது நமக்காக பேசினார்ல. உனக்கு முன்னாடி ஒருவேளை நடந்துச்சுன்னா அது எனக்கான அடையாளம். எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னா அது உனக்கு நாளைக்கு நடக்கும் என்பதற்கான அடையாளம். இது அப்படி எனக்கு நடந்து பாத்தியா, உனக்கு நடக்கல பாத்தியா? அப்படி இல்லை. எனக்கு அன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தான வார்த்தையை கேட்டோம். எனக்கு நடந்துச்சுல்ல, அது எனக்கான அற்புதம். உனக்கு நடக்கலையா, இனி உனக்கு நடக்கும் என்பதற்கான அடையாளம். அதை தானே கேப்ரியல் தூதன் மரியாள்கிட்ட சொன்னாரு, நீ குமாரனை பெறுவா. எலிசபெத் இது எப்படி ஆகும் கேட்ட போது சொன்ன அடையாளத்தில் ஒன்று என்ன? மலடி எண்ணப்பட்ட எலிசபெத்துக்கு இப்பொழுது 6வது மாசம். அதன் அர்த்தம் என்ன? உனக்கு நடக்கும் என்பதற்கான அடையாளம். எனவேதான் தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் போது ஒருத்தங்க சாட்சி சொல்றாங்களோ அல்லது ஒரு சாட்சியை நம்ம கேட்கிறோமோ, நமக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு அற்புதம் நடக்கும் போது அதையெல்லாம் நம்ம அடையாளமாய் பார்ப்போமானால் நமக்கு அவங்க மேல பொறாமையே வராது. பொறாமையே வராது. ஹல்லேலூயா. 12 இது செய்தி இல்லை, ஆனால் அது சொன்னதுனால சொல்றேன். 12 வயது மகளுக்காக காலில் விழுந்து கெஞ்சி அழுது இயேசுவை கூட்டிட்டு போறார். எவீர் போற வழியில சற்று தாமதமாகுது. எதனால தாமதமாச்சு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவரை தொட்டு வல்லமை பெற்று சுகத்தை பெற்று அப்படியே போனா கூட பிரச்சனை இல்லை. அவர் அதில் நின்று அவங்களை யாருன்னு கேட்டு அவ சாட்சியை கேட்டு அவ சாட்சியை நிறுத்த மாட்டா. அவ 12 வருஷம் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும்? மார்க்குக்கு இல்லை லூக்காவுக்குலாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவள் முன்னாடி வந்து நின்று நடந்ததெல்லாம் சொல்கிறா. நான் இப்படி நிறைய 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி அநேக மருத்துவர்களால் பாதிக்கப்பட்டு அன்னைக்கு இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி இவர் வேற பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயோ டைம் ஆயிட்டு இருக்கு. இப்படி பேசி கொண்டிருக்கையில் மார்க் 5 இதே வார்த்தை இருக்கும். அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் எவரி வீட்டில இருந்து வந்து சொல்றாங்க, அவரை நீ தொந்தரவு பண்ணாதீங்க. உடனே இயேசு திரும்பி அவனை பார்த்து சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. இவளுக்கு நடக்க நான் அனுமதித்ததே உனக்கு செய்வேன் என்பதற்கான அடையாளம். விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்களுக்கு செய்யறதை காட்டுறார். அவர் அடையாளங்களினாலே வசனத்தை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். அதனால பொறாமப்படாது. எனக்கு முன்னாடி எலிசபெத்தா, நான் தானே ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி, அவ என்ன வாழ்த்துறதுக்கு முன்னாடி எல்லாரும் நீ எலிசபெத்தை தானே வாழ்த்த போறாங்கன்னு சொல்லிட்டு மரியாள் பொறாமப்படல. தீவிரம். மரியாளுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க என்ன வாழ்த்துறதுக்கு முன்னாடி நான் அவங்களை வாழ்த்திடணும். அவங்க என்கிட்ட பிரைஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடி தூங்கிறேன். நான் இதுல முந்தணும். சிலர் உங்ககிட்ட அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிற்கிறாங்களா? நீங்களும் அங்கே உடனே இந்த சைடு இப்படி நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்காதீங்க. அவங்க அந்த சைடு, நீங்க இந்த சைடு கூப்பிட்டு, பிரதர் என்ன பார்க்கலையா? உடனே இப்படி எப்போ வந்தீங்க? நிறைய பேர் கேட்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன் சில இடத்துல.
தூரத்துல இருந்தே நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஒன்று திரும்பி விடுவாங்க. நான் இப்படி அவங்க முன்னாடியே போவேன். கிட்ட போய் பிரைஸ் லார்ட், எப்போ வந்தீங்க? நீங்க அப்போ பார்த்தீங்கல்ல, அப்போவே வந்துட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். முந்தணுங்க. மரியாள் பாருங்க, இந்த இந்த சுபாவ மாற்றம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா லூக்கா 1:28 வாசிங்க. லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க. நல்ல கவனிங்க. இப்போ தூதன் என்ன சொல்றான்னா, நீ வாழ்க வாழ்க. இப்போ மரியாள் என்ன செய்யறாங்க? வாழ்த்து. தூதன் வந்து மரியாள வாழ்க என்று சொல்லுகிறார்கள். மரியாள் என்ன செய்யறாங்க? வாழ்த்த பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஓகே. இப்போ மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. இப்போ என்ன செய்யறாங்க? வாழ்த்த பகிர்ந்து கொடுக்கிறாங்க. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிற அனுபவம் என்பது நாம் பெற்றுக்கொள்ள மாத்திரம் கை நீட்டுகிறவர்கள் அல்ல, நாம் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொடுக்கிறவர்களா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டதை என்ன செய்வோம்? பகிர்ந்து கொடுப்போம். வாழ்த்து பெற்றுக்கொள்றாங்க, தீவிரமாய் போய் அதை பகிர்ந்து கொடுக்கிறாங்க. நமக்குள்ளே நதியாய் எழும்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த நதி புறப்பட்டு போனோம். ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க இப்பொழுது இல்லை, மகிமையில் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு சாட்சி, ஒரு நாள்ல அவங்களுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அந்த சொப்பனத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? வீட்டில் இருக்கிற அத்தனை குடங்களையும் எடுத்துக்கொண்டு போய் தண்ணி பிடிக்கிறாங்க. எல்லா குடமும் நிரம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிரம்பினதுக்கு அப்புறம் தண்ணி என்ன ஆயிட்டு இருக்கும்? வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். வேற எந்த வீட்லயும் தண்ணி இல்லை. இந்த வீட்டில் மட்டும் நிரம்பியாச்சு. வீட்டில் இருக்கிற அத்தனை குடவும் நிரம்பியாச்சு. நிரம்பினதுக்கு அப்புறம் தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருந்தபோது திடீர்னு உணர்த்தப்பட்டாங்களாம். நேர பக்கத்துலலாம் ஓடி போய், நிறைய தண்ணி எங்கள் வீட்டில் இருக்குது, வேணா வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை தட்டி எழுப்பி நிறைய பேர் வந்து குடத்தை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனாங்களாம். இந்த சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்ததும் அவங்க எழும்பி இருந்து தேவ சமூகத்தில் அழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் உணர்த்த ஆரம்பித்தார். உனக்காக, உன் குடும்பத்துக்காக, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறாயே. உன் பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை? உன் வீட்டில் வாடகை இருக்கிறவங்க இது ரட்சிக்கப்படலையே. நீ அவங்கள்ட்ட போய் இதை சொன்னியான்னு சொன்னதும் அவங்க அன்னையிலிருந்து அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன பண்ணால், எல்லார்ட்டையும் போய் என்ன சொல்லணும்? சுவிசேஷம். ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம். வீட்டில் வாடகைக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். இப்படி அவர்கள் அநேகரை ஆதாயமாக்கி இருக்கிறாங்க. ஆமே. நாம் பெற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. பெற்றுக்கொண்டதை இவங்க தீவிரமாய் போய் பகிர்ந்து கொடுக்குறாங்க. என்ன வாழ்த்துனாங்கல்ல, நான் உன்னைய வாழ்த்துவேன். என்ன எப்படி சொன்னாங்க தெரியுமா? அப்படி இல்லை, அதே மாதிரி உனக்கு செய்வார். எப்படி சொல்லணும் தெரியுமாங்க? நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்போது அற்புதத்துக்காய் காத்திருக்கிறவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா? சிம்பிளா சொல்றேன், எனக்கே செய்தார்னா உனக்கு செய்யாம இருப்பாரா? இந்த வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. எனக்கு செய்தார்னா பாஸ்டருடைய பையன் இப்படி சொல்லக்கூடாது. எனக்கே செய்தார்னா உனக்கு செய்யாம இருப்பாரா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாழ்த்துறதுல முந்தணும், பிளஸ் பண்ணணும். ஆமென். நேரம் அதிகம் போகிறதுனால நான் அடுத்த வார்த்தைக்கு செல்றேன். இந்த வார்த்தையை நான் சொல்ல அதிகமாக ஏவப்படுகிறேன். தீத்து 3:15 தீத்துவுக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லணுமா? வாழ்த்துதல் சொல்லணும். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு என்ன சொல்லணுமா? வாழ்த்துதல் சொல்லணும். மத்தேயு 5:47 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகோதரரை மட்டும் வாழ்த்துறதை நிறுத்திராத, எல்லாரையும் பிளஸ் பண்ணு. உன்னை சிநேகிக்கிறவர்களே நீ சிநேகிப்பாய். ஆனால் உன்னை யார் வாழ்த்துறாங்களோ, பொதுவாகவே நம்ம அப்படிதானாங்க, கிறிஸ்மஸுக்கு நமக்கு யார் வாழ்த்து போடுறாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை போடுவோம். மேரி கிறிஸ்மஸ், விஷ் யூ த சேம். அதை ஏற்கனவே டைப் பண்ணி காப்பி பண்ணி வச்சிருப்போம். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி யார் யார் நமக்கு விஷ் பண்றா. இல்லை, இவங்க என் பர்த்டேக்கு கூப்பிட்டாங்களா? இல்லை, அவங்க பர்த்டேக்கு நான் கூப்பிடக்கூடாது. ஓகே, இப்போ இது உங்க நீதி ஆயிட்டு. இது இப்போ நம்முடைய நீதி ஆயிட்டு. என்ன கூப்பிட்டாங்களா? இல்லை, நான் கூப்பிடல, அவ்வளோதான். கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் என் பர்த்டே கூப்பிட்டீங்களா? இல்லை. அப்போ நான் நியாயம் இருக்கு. இப்போ நான் என்னோட நீதி எங்கே வச்சுட்டேன்? இந்த நீதி எங்கே கொண்டு போனால், பைபிள் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு நம்முடைய நீதி எல்லாம் இப்படிதான் அழுக்கான கந்தையை உடுத்தி கொண்டு பிரதான ஆசாரியனாக யோசுவா சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். பக்கத்தில் வலது பார்சத்தில் யார் வந்து நிற்கிறா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சகரியா 3வது அதிகாரம் நான் சொல்றது ஒரு வார்த்தை கூட யோசுவாவுக்கு பேசவே முடியல. இங்க நம்ம எவ்வளவு பேசுறோம், அங்க போய் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. பேசாம நின்றணும், அவ்வளவுதான். நம்ம நீதி எல்லாம் எடுபடாது.
இங்க என்னெல்லாம் பேசுறோம், அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க அங்க போய் அழுக்கு கந்தையை உடுத்திட்டு போய் நிக்கிறான். எது அழுக்கு கந்தை? நம்முடைய நீதி. நாம இங்க நிறைய பிடிச்சு, நான் இதனால பிடிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் அழுக்கான கந்தையா? சாதாரண ஆளை காட்டி கொடுக்கல சகரியாவுக்கு, பிரதான ஆசாரியன். ஒரு வார்த்தை கூட பேச முடியல, வாய் அடைச்சு. ஆமே, நம்ம எங்க வந்து நிக்கிறோம், யார்கிட்ட போய் நிக்கிறோம், யார்கிட்ட முறையிடுகிறோம், இதெல்லாம் ரொம்ப தெளிவு தேவை. ஆமே, நல்ல பிளஸ் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்றார். இதனால உன் சத்துரு பசியா இருக்கிறானா, நீ கொண்டாடாத, நீ சாப்பாடு வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு. இதனால அவன் தலையில தான் நீ அக்கினி தலையில குவிக்கிற. கிறிஸ்து என்னில் உருவாக, கிறிஸ்து சபையிலே உருவாக கற்ப வேதனை படுகிறேன் என்று ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். நல்ல பிளஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒருத்தங்க வரும்போது முகத்தை இருன்னு வச்சு திருப்பாதீங்க, நல்ல பிளஸ் பண்ணுங்க. ஆமே, நம்ம எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையில பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். ஆமா, ஒவ்வொரு குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இல்லை. சர்ச்சில் ஒருத்தங்க வராங்களா, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. உங்க பக்கத்தில் ஒருத்தங்க வந்து பிளஸ் பண்ணுங்க, அவங்கள மனதார அந்த நான் ஆசீர்வதிச்சோன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு பைபிளில் சொல்லலை. நீ ஆசீர்வதி. அவன் பாத்திரவானா இருந்தால் அது அவனிடத்தில் தங்கும். பாத்திரவானா இருந்தால் தங்கும், பாத்திரவானா இல்லைன்னா தங்காது. கர்த்தருக்கு மகிமையால் கிறிஸ்து என்னில் உருவாகணும். மனதார வாழ்த்தணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பாருங்கள், மரியாள் செய்கிற அடுத்த காரியம் என்ன? 46வது வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா எலிசபெத் என்ன சொல்றாங்க மரியாளை பார்த்து? 42வது வசனம், உரத்த சத்தமாக 41 42 சேர்த்து வாசி. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது, அவளை வயிற்றில் இனி 42வது வசனம், உரத்த சத்தமாக எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது? ஓ, நீ என்னை விட மேன்மையானவள். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையில கூட இவ்வளவு வல்லமை இருக்கிறது. என எலிசபெத் மரியாளை வாழ்த்த மரியாளுடைய ஆத்துமா அந்த மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கு செலுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆமா, சொல்லுங்க, இன்னும் கேட்கிறது எப்படி இருந்துச்சு? இன்னும் சொல்லுங்க, என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க. மரியாள் எலிசபெத் மரியாளை வாழ்த்த என்ன, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ள. தேங்க்யூ தேங்க்யூ, கிருபை கிருபை. ஆத்மா சொல்லுது, இந்த மகிமைக்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த மகிமைக்கு பாத்திரர் பரலோகத்தில் இருக்கிறார். வாழ்க்கையில எந்த ஒரு நற்கிரியை நம்மில் வெளிப்படுவதை கண்டு நம்மை புகழக்கூடாதா, தேவனை மகிமைப்படுத்தணுமா? அப்படிதான் சொல்றார். உங்கள் கிரியைகளை கண்டு உங்களை பார்க்கிறவங்க யாரை மகிமைப்படுத்தணும்? இது நான் எவ்வளவு செஞ்சோம், என்ன ஒரு வார்த்தை சொல்லலையே. மரியாள் பாத்தீங்களா, கன்னிகை இல்ல, கன்னிகை முதல்ல. இரண்டாவது, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் மட்டும்தான் கன்னிகையா இருந்தாங்களா? இல்ல, அநேகர் இருந்திருப்பாங்க. ஆனால் மரியாள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னையிலிருந்து இனி சரித்திரம் வந்து மரியாளுடைய பெயரை அப்படி உயர்த்தி சொல்ல போகுது. எல்லாம் அறிந்தோம், கொஞ்சம் கூட அந்த கிரெடிட்டை எடுக்கவே இல்லை. கிறிஸ்து யாருக்குள் உருவாகிறாரோ அவர்கள் மகிமையை அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். யோவான் 12வது அதிகாரம் 28வது வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படியே 17:2 வாசியுங்கள். 17:1-2 சேர்த்து வாசியுங்கள். இயேசுவைகளை சொன்ன பின்பு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே, பிதாவே, நீங்க எனக்கு என்ன செய்தாலும் அதனுடைய மகிமையை நான் உங்களுக்கு தான் செலுத்துவேன். ஒரு எந்த காரியமும் சரிங்க, இயேசு நிறைய நம்முடைய வாழ்க்கையில 2 பகுதி இருக்கு. ஒன்னு அவர் செய்தவைகள், இன்னொன்று அவர் செய்ய போகிறவைகள். செய்தவைகளுக்கெல்லாம் நம்ம அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறோமா? நம்ம சிந்தித்து பார்க்கணும். நான் சம்பாதித்ததுன்னு சொல்லியிருக்கிறோமா, இல்ல அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறோமா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையை முழுவதும், அதனாலதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்தி வைத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வைக்கிறார். ஏன்னா அவருக்கு போகிற மகிமை மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு போய் சேரும். வேற யாரை உயர்த்தினாலும் அந்த மகிமை போகாது. ஊழியர்களை உயர்த்தினா மகிமை பரலோகத்துக்கு போகாது. வேற எந்த புனிதர்களை உயர்த்தினாலும் மகிமை பரலோகத்துக்கு போகாது. இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவை உயர்த்தினால் மட்டும்தான் மகிமை பரலோகத்துக்கு போகும். மரியாளை உயர்த்தினாலும் மகிமை பரலோகத்துக்கு போகாது. அப்போஸ்தலர்களை உயர்த்தினாலும் மகிமை பரலோகத்துக்கு போகாது. எந்த தூதர்களை உயர்த்தினாலும் மகிமை பரலோகத்துக்கு போகாது. எந்த புனிதர்களை உயர்த்தினாலும், எந்த அப்போஸ்தலர்களை, எந்த மனிதரை, எந்த ராஜாக்களை உயர்த்தினாலும் மகிமை பரலோகத்துக்கு போகாது. பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற மகிமை குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்துகிற மகிமை மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, எனவேதான் எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரத்தை பாருங்கள். அதனுடைய 20-21 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 3:20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மகிமை வேற யாரை உயர்த்தினாலும் போகாது. இயேசு உயர்த்தணும். கிறிஸ்து இயேசு உயர்த்தினா மட்டும்தான் மகிமை பரலோகத்துக்கு போகும். அதை மட்டும்தான் பிதா அக்செப்ட் பண்ணுவார். சிலர் இயேசுவை மறுதலித்து பிதா யெகோவா யெகோவா யெகோவான்னு மட்டும் சொல்லுவாங்க. அவங்க இயேசுவை உள்ளத்துல மறுதலிச்சிருப்பாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டார். யார் இயேசுவை ஆண்டவராய் பார்க்கிறாங்களோ, சிலர் இயேசுவை தூதர்களில் ஒருவராய் பார்க்கிறாங்க. சிலர் இயேசுவை தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் பார்க்கிறாங்க. சிலர் எல்லாரும் வந்தாங்க, அன்னைக்கு மோசே வந்தார், இன்னைக்கு இயேசு வந்தார், இப்படி பார்க்கிறாங்க. அவங்கள பரலோகம் அக்செப்ட் பண்ணாது. இயேசுவே ஆண்டவர். ஆமென். He is Lord. அவர்தான் ஆண்டவர். இயேசுதான் இரட்சகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் பிதாவுக்கு சமமானவர். ஆமென். பிதாவுக்கு கீழானவர் கிடையாது. பிதாவுக்கு சமமானவர். பிதாவை யாருக்கும் பார்க்க முடியாது. பிதாவை பார்க்கணும்னா வேற யாரையும் பார்க்கவும் முடியாது. பிதா எப்படி இருப்பார்னு பார்க்கணும்னா ஒரே ஒருத்தரை பார்த்தா போதும். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி, ரட்சிக்கிறதற்கு வேறொரு நாமம் இல்லை. தூக்கி எடுக்கப்பட வேறொரு நாமம் இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட வேறொரு நாமம் இல்லை. பரிசுத்தமாக்க வேறொரு நாமம் இல்லை. பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. வேற எந்த நாமத்தையும் சொல்லி ஜெபிக்காதிருங்கள். அப்படி ஜெபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினாலே கேளுங்க, என் பிதா கொடுப்பார். என் நாமம் இயேசுவின் நாமம். எவ்வளவு மேன்மை. அவருக்கு தான் அந்த மகிமை போகணும். ஒரு நாள் அந்த மகிமையை எடுத்துடக்கூடாது. மகிமை எடுக்கவே கூடாது. நம்ம நிறைய நேரத்தில், அதனால தான் அடிக்கடி சொல்ல, நம்ம என்ன ஒருத்தங்கள்ட்ட ஏதாவது நம்முடைய மேன்மையை பற்றி ஒருத்தங்க பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கிட்ட நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், நிறைய பேசிடுவோம். பேசிட்டு இருந்து யோசித்து பார்க்கணும் என்னெல்லாம் பேசுவோம்னு பார்த்தா பல நேரத்தில் நம்மையும் தாண்டி நம்மையும் அறியாமல் நிறைய மகிமையை நாம் எடுத்துட்டு இருப்போம். நிறைய காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவோம். பிரசன்னத்தில் இருந்தால் உணர்த்தப்படும். இது ஏதோ நீ செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரீசெண்டாக கூட ஆண்டவர் உணர்த்தினா, ஏதோ இல்லை ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, நமக்கு தெரியாது. நாமளே பல நேரம், அதான் எல்லா மனுஷரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோன்றார். எல்லாரும் சுற்றி இருந்து உன்னை பயங்கரம் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோ, உன் கதை சீக்கிரம் உங்களுக்கு ஐயோன்றார். அதனால தான் அவர் தெரிந்தெடுக்கும் போதே பார்த்து தெரிந்தெடுக்கிறார். மார்பில் சாய்ந்திருக்கிற யோவானையும் தெரிந்தெடுக்கிறார். சபித்து கொஞ்ச நேரத்தில் மறுதலிக்க போகிற பேதுருவையும் தெரிந்தெடுக்கிறார். காட்டி கொடுக்கிற அவருக்கு தெரியாது. தெரிந்தெடுத்த பிறகுதான் தெரியாம, சில சொல்ல தெரியாம கட்டிட்டேன், அப்படி அவர் இல்லை. அவர் தெரிஞ்சுதான் தெரிந்தெடுக்கிறார். எல்லாமே தெரியும், எல்லாம் வச்சிருக்க. எல்லாரும் மார்பில் சாய்ந்திருந்தா 3 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. அவருக்கு தெரியும். அதனாலதான் சில இடத்துல 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறார். மறுரூப மலையில பேதுரு யோவான் யாக்கோவை மட்டும் தான் கூட்டிட்டு போறார். எவீர் வீட்டுக்கு பேதுரு யோவான் யாக்கோவை மட்டும் தான் கூட்டிட்டு போறார். ஏன் மற்றவங்களை கூட்டிட்டு வரல? இந்த 2 இடத்துல பொதுவாக சொல்ற ஒரே வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? இதை யார்கிட்டையும் சொல்லாது. அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சிலருக்கு சொல்லலைன்னா தலை வெட்டிச்சுறது. யார்கிட்டையாவது சொல்லி ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள இருந்து இப்படி வருது. என்ன சொல்லுங்க, ஐயோ சொல்லவும் கூடாது. தெரியும் அவருக்கு. யூதாஸ் கொஞ்ச நேரத்தில் எங்க போக போறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். அதனால நீ கொஞ்சம் கீழே நில்லுப்பா, நீங்க வாங்கப்பா. இன்னும் பேதுரு பிரச்சனை இல்லை, அங்க என்ன நடந்தாலும் தூங்கிடுவாரு. அதனாலதான் இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு சித்தமானால் புது வருஷ பைபிள் ஸ்டடி அதுதான்.
இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கொரிந்தியர் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தையை கடந்த நாளில் ஆவியானவர் ரொம்ப இடைப்பட்டார். ஆமாம். எனவே அதுதான் நியூ இயர்லேருந்து பைபிள் ஸ்டடி இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். வேற யாரை பார்த்தாலுமே இவ்வளோ கற்றுக்கொள்ள முடியாது. மீது வேற யாரை நீங்க பார்த்தாலுமே நெருங்க தான். ஒரு வயலை தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கும். கிட்ட போய் பார்க்கும்போது தான் எவ்வளவு களைகள் வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஆனா இயேசுவை எந்த பக்கத்துல பார்த்தாலுமே பரிசுத்தம் 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 பரிசுத்தம், பூரணம் 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 பூரணம். நல்ல கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவரை மகிமைப்படுது. நேரம் போயிட்டு நான் 3 காரியத்தை கூட சொல்றேன். 3வது பாருங்க, 47வது வசனத்தை வாசிங்க. என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையில் அல்ல நான் களி கூறுவது. மரியாளுக்கு என்ன மேன்மை கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எல்லாரோட பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அதில் அல்ல நான் மகிழுவது. இதெல்லாம் எனக்கு செய்தாரே, அவருக்குள்ளதான் என் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகள் நிமித்தம் ஏதாவது ஒரு நற்கிரியை செய்யும் போது, இப்போ என் பிள்ளைலாம் வசனம் சொன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆனால் அது எப்படி மகிழணும்னா, பிள்ளைய தந்து இதை சொல்ல வச்சாரு தெரியுமா ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி தான் நிலையான மகிழ்ச்சி. இப்படி ஒரு வேலையே இல்லை, எனக்கு ஆண்டவர் வேலை தந்தா, அந்த வேலையின் மேல இல்ல மகிழ்ச்சி, இந்த வேலை எனக்கு தந்தாரு. மரியாதை எலிசபெத் வாழ்த்த 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 ஆவி வந்து அவரை கொண்டாடுது. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி நீங்க தான் ஆண்டவர். நீங்க இல்லைன்னா இதெல்லாம் உண்டுமாப்பா, நீங்க தான் ஆண்டவர். பாருங்க, ஆபகுக்கு சொல்றார், அத்திமர துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலம் கொடாமல் போனாலும், இதெல்லாம் பலம் கொடுக்காம போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சாப்பாடு இல்லை. கரெக்டு தானே? அவன் விவசாயம் பண்றாரு, இதெல்லாம் பலன் கொடுக்கலன்னா அடுத்த வேலைக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. உண்மைதான். ஆனா மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லல. நான் கர்த்தருக்குள் என் மகிழ்ச்சி என் அத்தி மரத்து மேல வச்சிருந்திருப்பேன்னா, அத்தி மரம் பலம் கொடுக்காம போகும்போது என் மகிழ்ச்சியும் அதோடு கூட போயிடும். ஆமணக்கின் மேல ஆமணக்க தேவன் வளர விடுகிறார். ஆமணக்கு வளர்றதை பார்த்து பார்த்து அதுக்கு நிழலும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உடனே பாருங்க, யோனா ஆமணக்கின் மேல் சந்தோஷமா இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோ, உறவானாலும் சரி எதானாலும் சரி, இந்த பூமியில நிரந்தரம் கிடையாது. ஒரு பூச்சி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே அந்த ஆமணக்க நாசாக்கிட்டு உடனே முகநாடி மாறுது. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் எரிச்சலா இருக்க? ஆனா ஆபகுக்கு சொல்றாரு, இதெல்லாம் துளிர் விடாம போன. துளிர் விட நினைச்சேன், நான் தான் வளர்த்தேன், தண்ணி ஊத்தினேன், நல்லா எதிர்பார்த்தேன், உண்மைதான். ஆனா என் மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் மகிழுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது துளிர் விடாம போனாலும், இது பலன் கொடாம போனாலும், அற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அவர் என் பலன். சொல்லுங்க, அவர் என் பலன். சொல்லுங்க, அவர் என் பலன். அவர்தான் என் பலன். என் ஆவி களி கூறுகிறது. அடுத்த 2 காரியத்தை சொல்லி 4வது பாருங்கள். இந்த மரியாள் அடுத்து அதுல சொல்லப்படவில்லை, ஆனாலும் மத்தேயு 1:19 படிக்கும்போது தெரிகிறது. மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் யோசேப்பு என்ன செய்ய நினைச்சாராம்? தள்ளிவிட நினைத்தார். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகும் போது நம்ம சகிப்போம். சொல்லுங்க, சகிப்போம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பு விஷயம் தெரிய வந்துதான் அடுத்து ஏற்றுக்கொண்டார்ல, இந்த விஷயத்தை சொன்னது மரியாளா தூதனா? மரியாள் போய் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? அதான் சகிக்கிறது. சகிக்கிறது. கர்த்தருடைய தூதன் போய் பேசுறார், எவ்வளவு தள்ளி விட்டுறாத, அவர் ரட்சகர். நாம் பல இடத்துல நம்முடைய நியாயத்தை சொல்றதுக்கு போவோம், ஆனா சொன்ன இடத்துல எல்லாம் திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நீதி கிடைக்கும்னு போவோம், வெட்கத்தோடு திரும்புவோம் இல்ல. உடனே போய் மரியாள் போய் சொல்லல, அவங்கள்ட்ட போய் பெரிய எக்ஸ்பிளனேஷன். கம்பெனிக்கு எலிசபெத்தையும் கூட்டிட்டு போகல. நம்ம என்ன கம்பெனிக்கு எலிசபெத்தையும் சகர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் மொத்தத்துல டேமேஜ் ஆயிட்டு ஒண்ணு இல்லை. இது அவர் அனுமதித்ததில்ல. இதனால வருகிற நிந்தையோ அவமானமோ பழி சொற்களோ அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எங்க அப்பா அழகான ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. உலகோர் பகை திட்டாலும், என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகை திட்டாலும்,
என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். நிந்தைகள் சுமந்திட. ஏன்னா அவங்க ஊழியம், அவங்க 19 வயசுல ஊழியத்துக்கு வந்தாங்க. ஒரு புறம் வீட்டார் நிந்தனை, சொந்தங்கள், உறவுகள், ஊரார் நிந்தனை. வாலிப பிராயம் ஊழியத்தில் ஆனதுனால பல நிந்தனை சொற்களும் பழி சொற்களும் வரும். எல்லாத்தின் மத்தியில் இதை நீக்குங்கன்னு ஜோமன்ல, இது சுமக்க எனக்கு கிருபை தாங்க. மரியாள் சகித்தாங்க. ஒரு நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவை என்ன படுத்துறாங்கன்னு அவசரப்படுத்துறாங்கல்ல. உடனே இயேசு என்ன சொல்றாங்க? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என் வேலை. அதன் அர்த்தம் என்ன? உடனே அங்க ஆண்டவர் கொஞ்சம் கூட பொறுத்துக்கோமா, 30 வருஷம் சகித்தல இந்த பாடுகளை சகித்தல. ஏன்னா இயேசு இவர் கிரட்சகர்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மரியாளுக்கும் யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து பிறந்த சகோதரர்கள் ஒருத்தர் கூட தெரியாது. அப்படி தெரியணும்னா யாருக்கும் செய்ய முடியாத ஒரு காரியம் அங்க நடக்கணும். இப்ப காணவர் கல்யாண வீட்டில் தண்ணி ரசம் தீந்துட்டு, இது ஒரு சான்ஸ், தன் நிந்தை நீங்கும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஓடி போய் இயேசு அவசரப்படுத்துறாங்க. திராட்சை ரசம் இல்லைன்ட்டாங்க, குறையத ஆரம்பிச்சது இல்லைன்ட்டாங்க. இயேசு கொஞ்சம் 30 வருஷம் பொறுத்தீங்கல்ல, கொஞ்சம் பொறுத்து. நல்ல கவனிங்க. ஒரு ரேமா உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். தூதன் வந்து என்ன சொன்னா? ஸ்திரீகளுக்குள்ளே எல்லாரும் ஒன்னு என்ன சொல்ல போறாங்க? பாக்கியவதி. முதல்ல மரியாள் கேட்டது பாக்கியவதி என்ற வார்த்தையா? நிந்தையா? நிந்தை, அவமானம், பரியாசம். சகித்தார்கள். கொஞ்ச காலம் தான் பலவித சோதனை, கொஞ்ச காலம் தான். நம்ம மனசுல எது இருக்கணும் தெரியுமா? ஆமென். வார்த்தை கிடைக்கப்பட்ட பிறகு சூழ்ந்திருக்கிறவங்க 1000 பேசட்டும், அவைகள் நமக்குள்ள விழுந்துடக்கூடாது. ஆல்ரெடி வார்த்தை விழுந்துட்டு அதை மட்டும் வச்சுக்கோங்க. நிந்தை எல்லாம் கொஞ்ச காலம், வேதனை கொஞ்ச காலம், சோதனை கொஞ்ச காலம். இதெல்லாம் கர்த்தர் மாற்றி போட போகிறார். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென், ஆமென். கர்த்தரிடத்துல இருந்து என்ன கேட்டிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சூழ்ந்திருக்கிறவங்க 1000 பேசட்டும், அவங்க சகிக்கிறாங்க, எல்லாம் சகிக்கிறாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றார், 2 தீமோத்தேயு 3:11, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். எவ்வளவோ. இந்த வார்த்தையில பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இல்ல, நம்ம இன்னும் 1% கூட ஊழியம் செய்யலன்னு தான் தோணும். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்கிறார். சகிக்கிறார். ஓகே, எவ்வளவோ சகிக்கிறேன். அதான் ஒரு தேவ மனிதர் சொன்னார், நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு வெளியே போகும்போது இங்கே நமக்கு எங்கே ரூம் போட்டிருக்கிறாங்க, எங்கே தங்க போகிறோம் இப்படிமோ. பவுல் ஒரு ஊருக்கு போனார்னா, இங்கே ஜெயில் எப்படி இருக்கும்? இங்கே ஜெயில் எங்கே இருக்கு? இங்கே எந்த பக்கத்தில் ஜெயில் இருக்கு? இல்லை, எங்கே போனாலும் அவரை பிடிச்சி எங்கே போடுறாங்க? ஒரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே கார் வந்து அவரை அப்படியே கூட்டிட்டு அப்படிலாம் போகல. பிரைஸ்லாம். ஏமே, இங்கே ஜெயில் எங்கே இருக்கு? பிலிப்பி பட்டணத்தில் ஜெயில் நல்லா இருக்கா? சரி போ. அவர் ஆல்ரெடி நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யா. ரைட். அவர் சொல்ல, நான் எல்லாத்தையும் சகித்தேன். அதனால என்ன பவுல் இந்த பூமியில கிடைச்சது? உன் கூட வேலை பார்த்தவங்க எத்தனை வீடு, எத்தனை காரு, எத்தனை தோட்டங்கள். நீ சகித்து என்ன கிடைத்தது? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Rakaba hantara la rakaba la rabakaba robo shatara la ra eboloro hantara kadara la radana hantare riba hantara bakaba la riantara riba la riantare. அழிந்து போகிற நன்மைக்காக அல்ல, அழியாத ஓடாத கிரீடம். ஹalleluya. மேன்மையை வச்சிருக்கிறாருங்க, மேன்மையை வச்சிருக்கிறார். ஹalleluya. ஒரு நாள் இதை மெடிடேட் நேரம் போச்சு, இருந்தாலும் நான் அதை ருசித்த சொல்லணும். ஒரு நாள், ஆமாம், 2 கொரிந்தியர் 12 தான் எடுக்க வேண்டாம் சொல்றாரு. எனக்கு ஒருத்தர் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவர் 3வது வானம் வரைக்கும் அந்த ஒருத்தர் யாரும் கிடையாது, இவர் தான். யார்? பவுல். சொல்லிட்டு அடுத்து சொல்வார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், பவுலுக்கு என்ன ஆண்டவர் காட்டி கொடுத்திருப்பார்? மேலே போய் இல்லை, என்ன காட்டி கொடுத்திருப்பார்? தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு நிச்சயம் வர காரணம் என்ன? ஆண்டவர் ஆல்ரெடி பவுலை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சிட்டாரு? காட்டி கொடுத்துட்டார். காட்டி கொடுத்துட்டு இப்போ அதனால நீ மேன்மை பாராட்டிடக்கூடாது, பெருமைப்பற்றக்கூடாது சொல்லிட்டு ஒரு பலவீனம் என்கிற முள்ள கூட
அதை காட்டி கொடுக்கிறார், இதை கூடவே கொடுக்கிறார். அப்போ நான் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு குத்து, அம்மா நான் அன்னைக்கு அப்படி இருக்கும்போது பரலோகத்துக்கு ஒரு குத்து. அதனால தான் ஒரு அதிகாரத்தோடு முடிச்சிட்டார். நம்ம ஆட்கள் இருந்தால் ஃபுல்லாக பரலோகத்தில் தண்ணி இங்கே ஓடுது, அங்கே பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, அடிச்சு விடுறாங்கல்ல. பவுல் அதுவும் தன்னை நான் பரலோகத்துக்கு போனேன் கூட இல்லை, எனக்கு ஒருத்தனை தெரியும் பரலோகம். ஒரு நாள் ஒருவேளை பவுல் இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே, ஆண்டவரை குறித்து யோவானுக்கு எப்படி வெளிப்படுத்துறார்? அவர் வெள்ளை குதிரையில் வரும்போது நிறைய கிரீடங்கள் இருக்குதாம், கிரீடங்கள் நிறைய. பவுலுக்கு என்ன இருக்குது? நீதியின் கிரீடம், ஒரு கிரீடம். என்ன ஆண்டவரே, எனக்கு ஒன்று, உங்களுக்கு நிறைய இருக்கு. பவுலே, உனக்கு இந்த பூமியில ஒரு முள்ளு தான் கொடுக்கப்பட்டுச்சு, எனக்கு இந்த பூமியில நிறைய முட்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நான் சகித்த நீ ஒரு முள்ளு குத்தும் போது என்ன சொல்ற? ஆண்டவரே, இந்த முள் என்ன குத்துது, ஒரு முள், அதுக்கு ரெண்டாவது முள்ளு தாங்கிறதுக்கு சக்தி உனக்கு இல்லை. ஒரு முள் உனக்கு ஒரு கிரீடம், நிறைய முள் எனக்கு நிறைய கிரீடம். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அவர் நிமித்தம் இங்கே நீங்க படுகிற ஒவ்வொரு துன்பத்தையும் பலனை நீங்க அங்க பாருங்க. இங்க என்ன கிடைச்சாலும் இங்க போயிருங்க, அங்க கிடைக்கிறது நிச்சயமா இருக்கும். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இங்க என்ன கிடைச்சாலும் இங்க போட்டு தான் போக முடியும். இங்க என்ன நீ பட்ட கஷ்டத்துக்காக உனக்கு ஒரு 2 மாடி வீடு, போ, உனக்கு ஒரு புதிய வில்லா, ஓகே இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு? இதே பட்டணத்துல ஒருத்தர், ஊர் பேர் சொல்லல, நிறைய வீடுகள் அவருக்கு இருக்கு. லாஸ்ட் கோவிட்ல அவர் இறந்தார். வீட்டுக்கு கூட கொண்டு வரலையா. குடும்பங்கள் இருக்கிறது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய கிட்டத்தட்ட 50-60 வீடுகள் அவருக்கு ஒரு ஆளுக்கு பேர்ல இருக்கு. வீட்டுக்கு கூட கொண்டு வர. இங்க என்ன கிடைச்சோம்? தேவன் நன்மையை தொடர பண்ணுவார். அதுக்கு வீடு தராம இல்ல, தருவார். தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை அவர் ஏற்படுத்தி தருவார். பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைப்பார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், இதெல்லாம் செய்வார். ஆனா இது எதுவுமே நம்ம கொண்டு போக போறது கிடையாது. நமக்கு அங்கே பொக்கிஷம் இருக்கிறது. நீங்க பட்ட பிரயாசத்துக்கு இங்க பலன் கிடைக்கலையா? கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிடைக்கலனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்க ஹெவி ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாழ்க்கையில சில முட்களை தேவன் அனுமதிக்கும் போது புரிஞ்சுக்கோங்க, கிரீடங்கள் எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சகித்தார்கள், சகிக்கணும். 5வதாக ஏற்றுக்கொண்டார்கள். மரியாள் என்ன செய்தாங்க? எதை ஏற்றுக்கொண்டாங்க? லூக்கா 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். பிள்ளை பிரதிஷ்டைக்கு இயேசு குழந்தையா இருக்கும்போது கொண்டு போறாங்க. யோசேப்பும் மரியாளும் வாழ்த்திட்டு மரியாளை பார்த்து சொல்றாங்க, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம். இப்படி பிள்ளைய ஜெபிக்க கொண்டு வரவங்கள்ட்ட நான் சொன்னா, எப்போ பட்டயம் எனக்குள்ள சொருவிச்சுன்னு இப்படியா சொல்றாரு பாஸ்டர். என்ன எவ்வளவு மகிழ்ச்சியா நாள் வீட்டில் பிரியாணி ரெடி ஆகுது, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, சரி சர்ச்சில் பிள்ளைய கொண்டு போய் ஒரு ஜெபம் வருவோன்னு பார்த்தா, உன் ஆத்துமாவை. அதனால என்ன சொல்லியிருக்கணும்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல, இப்படி எல்லாம் சொன்ன. உன் ஆத்மாவே ஒரு பட்டயம். உடனே எஸ், கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகும் போது கிறிஸ்து என்ன செய்தார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இதுதான் எனக்கு தேவன் நியமித்த பாதையா? இதுதான் தேவன் எனக்கு நியமித்த வாழ்க்கையா? எஸ் லார்ட், ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுகிறேன். இல்ல ஆண்டவரே, என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க, எனக்கு நான் நினைச்சது வேற, உங்களுக்குள்ள வந்தா நீங்க அப்படி செய். நோ. பேதுரு தட்டி போட பார்க்கிறான் பாத்திரத்தை. ஆண்டவர் சொல்ற, தட்டி போட்டுறாத, இது அப்பா எனக்கு கொடுத்தது. உன் ஆத்துமாவே ஒரு பட்டு. இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையா? எஸ் லார்ட்.